welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா டெய்லி நம்ம லைஃப்ல அதிகமா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் வந்து மேக் பண்ணி பேசுறது எப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன அவசரம்? நம்ம கேப்போம்ல என்ன அவசரம், மெதுவா போகலாம் இருங்க அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ என்ன அவசரம் கேட்கும்போது இங்க வந்து என்னது மெயின் வர்பு வரல. இது வந்து ஒருத்தங்களுடைய நிலையை சொல்றோம் சரியா, அது என்ன அவசரம் அப்படின்னு. அடுத்து இன்னொன்னு என்னன்னா சப்ஜெக்ட் வரல சரியா. அடுத்து பாருங்க என்ன WH கொஸ்டின் வந்திருக்கா, அத ஃபர்ஸ்ட் எழுதணும் வாட். அடுத்து பி வர்ப் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ இங்க வந்து என்னது பிரசன்ட்ல தான் நான் கேக்குறேன். பிரசன்ட்னா இப்போ என்ன அவசரம் அப்படின்னு. ஓகே, அப்ப என்னன்னா பி வர்ப் am is are மூணு தான் யூஸ் பண்ணுவோம் பிரசன்ட்க்கு. இங்க நம்ம வந்து என்னது சப்ஜெக்ட் வரல. சோ சப்ஜெக்ட் வராத நம்ம வந்து WH கொஸ்டின் யூஸ் பண்ணும்போது அதுக்கு அடுத்து நம்ம வந்து is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமம் நம்ம is தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ what is, அடுத்து அவசரம் அப்படின்னா the hurry. ஓகே, அவசரத்துக்கு என்னது ஹரி. ஓகே, அப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்கும்போது வாட் இஸ் த ஹரி, வாட் இஸ் த ஹரி. இத வந்து ஷார்ட்டா நம்ம வாட்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம் இதுல. ஓகே, வாட்ஸ் த ஹரி அப்படின்னு சொல்லிக்கலாம். வாட் இஸ் த ஹரின்னு சொல்லலாம், இல்ல வாட்ஸ் த ஹரி. ஓகே, நெக்ஸ்ட் அவசரப்படாத. நம்ம சொன்னோம்ல அவசரப்படாத, ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப அவசரப்படாத அப்படின்னு கேட்கும் போது எப்படி சொல்லலாம், நெகட்டிவ்ல சொல்றோம். அப்ப என்ன இங்க வந்து சப்ஜெக்ட் வரல. சோ இது வந்து டோன்ட், அடுத்து அவசரத்து ஹரி. டோன்ட் ஹரி, சாரி டோன்ட் ஹரி அப்படின்னா அவசரப்படாத அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அவசரமா சாப்பிடாத. நம்ம சொல்லுவோம்ல அவசரமா சாப்பிடாத அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் பாருங்க, அவசரமா சாப்பிடாதே, இதுவும் நெகட்டிவ் தான். ஓகே, இதுல வந்து மெயின் வர்ப் வந்திருக்கா. இப்போ இந்த ஹரிய வந்து நம்ம மெயின் வர்பாவும் யூஸ் பண்ணுவோம், இல்ல அட்ஜெக்டிவாவும் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் நம்ம அட்ஜெக்டிவா யூஸ் பண்ணுவோம் சரியா. அப்போ சாப்பிடாதே மெயின் வர்ப் வந்திருக்கு. அப்ப இது என்ன, டோன்ட் ஈட். டோன்ட் ஈட்னா சாப்பிடாத. எப்படி அவசரமாக, இந்த அவசரமாக, அடுத்து அவசரத்தில், இந்த மாதிரி சொல்லும் போது in a hurry யூஸ் பண்ணும். in a hurry. ஓகே, அப்போ அவசரமா சாப்பிடாத அப்படின்னா don't eat in a hurry. ஓகே, don't eat in a hurry. நெக்ஸ்ட் அவன் அவசரமா கிளம்புனா. நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்து அவசரமா கிளம்புனா அப்படின்னு. அவனுக்கு அர்ஜென்டா ஏதோ வேலை இருக்கு, அதனால அவசரமா கிளம்புனா அப்படின்னு சொல்லுவோம் தானே. அது எப்படி சொல்றது பாருங்க, அவன் கிளம்பினான். பாஸ்ட் டென்ஸ் முடிச்சு போனதை பத்தி நம்ம பேசுறோம். அப்ப என்ன, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து கிளம்புறதுக்கு leave, அதோட பாஸ்ட் என்னது left. அவசரமாக, அதுக்கு in a hurry. ஓகே, அவன் அவசரமா கிளம்புனா அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம், he left in a hurry. ஓகே, he left in a hurry. நெக்ஸ்ட் உனக்கு அவசரமா. நம்ம கேட்போம்ல உனக்கு அவ்வளவு அவசரமா அப்படின்னு எல்லாம் கேட்போம் தானே. உனக்கு அவசரமான்னு கேட்கறதுக்கு எப்படி கேட்கலாம், பி வர்ப் யூஸ் பண்ணி நம்ம கேட்போம்ல, வந்து மெயின் வர்ப் வரல. அப்ப பி வர்ப் யூஸ் பண்ணும்போது எப்படி கேட்கணும், இல்ல வந்து என்னது WH கொஸ்டின் இல்ல சரியா. அப்ப பி வர்ப் தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அப்போ உனக்கு சப்ஜெக்ட் வந்திருக்கா, அப்ப சப்ஜெக்ட் யூ வந்திருக்கு. சப்ஜெக்ட் உனக்குனா யூ வந்திருக்கனால இங்க பி வர்ப் என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர் தான் யூஸ் பண்ணுவோம். பிரசன்ட் நம்ம இப்போ கேக்குறோம். ஓகே, அப்போ பிரசன்ட்ல கேட்கும்போது am is are இந்த மூணுல ஒண்ணு தான் யூஸ் பண்ணணும். இல்ல வந்து என்னது சப்ஜெக்ட் யூ வந்திருக்கனால கண்டிப்பா இல்ல ஆர் தான் யூஸ் பண்ணணும் சரியா. ஆர் யூ. அடுத்து அவசரமா அப்படின்னு கேட்கும்போது in a hurry. ஓகே, உனக்கு அவசரமா அப்படின்னா are you in a hurry, are you in a hurry. ஓகே, இதே இது அவனுக்கு அவசரமா அப்படின்னு கேட்கும்போது அவனுக்கு அவசரமா அவ்வளவு அவசரமா அப்படின்னு கேட்போம் தானே. அப்ப அவனுக்கு அவசரமான்னு கேட்கும்போது இங்க ஆர் இருக்க இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், is. ஓகே, அவனுக்கு அப்படின்னு சொல்லும்போது is. அடுத்து அவனுக்குன்னு சொல்லும்போது he. அடுத்து in a hurry.
is he in a hurry? Okay, is he in a hurry? இப்படி ஒரு நேம் மென்ஷன் பண்ணனால இல்ல நேம் சொல்லிக்கலாம். சரியா? அந்த he subject வர இடத்துல அந்த நேம் போட்டுக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, நான் அவசரத்துல இருக்கேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் வந்து அவசரத்துல இருக்கேன், இப்போ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு தானே. அப்ப இது எப்படி சொல்றது பாருங்க, நான் அவசரத்துல இருக்கேன், தன்னுடைய நிலையை சொல்றோம், நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இத பாருங்க, be verb யூஸ் பண்ணி பேசுவோம். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், நான்னா I. அடுத்து என்னது be verb தான் வரும், மெயின் verb இருக்க இடத்துல be verb வரும். இல்ல be verb என்ன பாருங்க, அவசரத்தில் இருக்கிறேன் பிரசன்ட்ல தான் நம்ம யூஸ் பண்றோம். பிரசன்ட்க்கு சப்ஜெக்ட் I வந்தா am யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து அவசரத்தில் அப்படினா in a hurry. ஓகே, அப்போ நான் அவசரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது I am in a hurry. I am in a hurry. நெக்ஸ்ட், நான் அவசரத்தில் இருந்தேன், அப்போ நான் அவசரத்துல இருந்தேன், அதான் என்னால ஒழுங்கா பேச முடியல, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அவசரத்தில் இருந்த பாஸ்ட் முடிச்சு போனது. அப்ப இது எப்படி, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் I, அடுத்து be verb என்ன யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்க்கு was were, was were. இல்ல வந்து சப்ஜெக்ட் I, அடுத்து he she it சிங்குலர் நவுன் வந்துச்சு அப்படின்னா நம்ம was யூஸ் பண்ணுவோம். அடுத்து ரிமைனிங் இருக்குது என்னது, சப்ஜெக்ட் you we they. அடுத்து ப்ளூரல் நவுன்ஸ் வரும்போது நம்ம were யூஸ் பண்ணுவோம். சரியா? இங்க சப்ஜெக்ட் I வந்திருக்கனால நம்ம was யூஸ் பண்ணுவோம். I was. அடுத்து அவசரத்தில் அப்படின்னா in a hurry. ஓகே, நான் அவசரத்துல இருக்கேன் அப்படின்னா I am in a hurry. நான் அவசரத்துல இருந்த அப்படின்னா I was in a hurry. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. present past. ஓகே, நெக்ஸ்ட், நீ அவசரமா எங்க போயிட்டு இருக்க, நமக்கே போல நீ அவசரமா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு இது எப்படி கேட்கலாம் பாருங்க. நீ அவசரமா எங்க போயிட்டு இருக்க, போய் கொண்டு இருக்க, பிரசன்ட்ல. ஓகே, பிரசன்ட்ல அந்த செயல் கண்டினியூஸா நடந்துட்டே இருக்கு, அதை நம்ம கேக்குறோம். ஓகே, பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி நம்ம எழுதணும். பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி எப்படி எழுதணும், ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கொஸ்டினா கேக்குறோம், நீ அவசரமா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு. கொஸ்டினா கேட்கும்போது பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் படி கேட்கும்போது be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம். சரியா? இந்த பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதே போல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அடுத்து ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ், இதெல்லாம் கேட்கும்போது நம்ம be verb யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே, பிரசன்ட்க்கு am is are இந்த மூணுல ஒண்ணு யூஸ் பண்ணுவோம், அது சப்ஜெக்ட பொறுத்து வரும். சரியா? அப்போ இங்க வந்து பாருங்க, எங்க போயிட்டு இருக்க, அப்ப எங்க அப்படின்னு WH கொஸ்டின் வந்திருக்கு. சோ அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு தான் அதுக்கு அடுத்து இந்த WH கொஸ்டின் வந்துச்சுன்னா அத ஃபர்ஸ்ட் எழுதணும். எழுதிட்டு தான் be verb. இல்ல இந்த WH கொஸ்டின் வரலைன்னா அந்த be verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். சரியா? எழுதி கொஸ்டினா கேட்கும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அடுத்து என்ன, be verb. be verb-க்கு நீங்க என்ன வந்திருக்கு, சப்ஜெக்ட் நீ, நீனா you. you வந்திருக்கனால இங்க are யூஸ் பண்ணுவோம். சரியா? அடுத்து இங்க என்ன வரணும், verb வரும். verb எது, போயிட்டு இருக்க, போறதுக்கு இங்கிலீஷ்ல go, கூட ing ஃபார்ம் வரும், going. ஓகே, அடுத்து அவசரமாக in a hurry. ஓகே, நீ அவசரமா எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது எப்படி கேட்கலாம், where are you going in a hurry. ஓகே, where are you going in a hurry. நெக்ஸ்ட், நான் அவசரத்துல மறந்துட்டேன். நம்ம சொல்லுவோம்ல, நான் அவசரத்துல மறந்துட்டேன், அதை எப்படி சொல்லலாம் பாருங்க, மறந்துட்டேன் பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போனது. அப்ப இங்க எப்படி எழுதணும், நான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் I, அடுத்து மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, forget, அதோட பாஸ்ட் forgot. forgot. நெக்ஸ்ட் அவசரத்தில், அப்ப in a hurry. அப்போ நான் அவசரத்தில் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு I forgot in a hurry. I forgot in a hurry. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவசரத்துல உன் போனை மறக்காத. நம்ம சொல்லுவோம்ல, அவசரத்துல உங்க போனை மறந்துடாதீங்க, இல்ல மறக்காத, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. இது எப்படி சொல்றது பாருங்க, இல்ல வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சரி, அவசரத்தில் உன் போனை, உன்னுடைய, இது வந்து பொசசிவ். அப்ப உன்னுடைய போனை மறக்காத அப்படின்னு. அப்ப இல்ல சப்ஜெக்ட் இல்ல. சோ இது வந்து எப்படி எழுதணும்,
verb தான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அல்ல மறக்காதேன்னு நெகட்டிவ்ல கொடுத்திருக்கு. சோ எப்படி எழுதணும்? don't போட்டுட்டு அடுத்து மறக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? forget. அது அப்படியே எழுதணும். அப்ப don't forget அப்படினா மறக்காத அப்படினு அர்த்தம். எத? உன் போனை. or your phone. அடுத்து அவசரத்தில் in a hurry. ஓகே. அப்போ அவசரத்துல உன் போனை மறக்காத அப்படினு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? don't forget your phone in a hurry. don't forget your phone in a hurry. ஓகே. நெக்ஸ்ட் அவன் அத அவசரத்துல செய்தான். நம்ம சொல்லுவோம்ல அவன் அத அவசரத்துல ஏதோ ஒண்ணு செய்திருக்காங்க. அப்ப நம்ம சொல்லுவோம்ல அவன் வந்து அத அவசரத்துல செஞ்சுட்டான் அப்படின்னு. அப்ப இது எப்படி சொல்றது? பாருங்க செய்தான் பாஸ்ட் முடிஞ்சு போனது. அப்ப இது எப்படி? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அடுத்து என்ன வரணும்? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் படி அடுத்து verb தான் வரும். இல்ல verb எது? அவசரத்துல செய்யறது. ஏதோ ஒண்ணு செய்யறாங்க. செய்யறதுக்கு இங்கிலீஷ்ல do. அதோட பாஸ்ட் did. இது வந்து ஆக்சிலரி verb இல்ல வந்து மெயின் verb. do did இது வந்து ஆக்சிலரி verb-ஆவும் வரும், மெயின் verb-ஆவும் வரும். ஓகே. அந்த செய்தான் ஏதோ ஒண்ணு செய்யறது அப்படினாலே do. அதோட பாஸ்ட் did. அப்ப did இங்க வரும். அதுக்கு அடுத்து அதை. அதேனா thatனு சொல்லலாம் இல்ல itனு சொல்லலாம். ஓகே. அடுத்து அவசரத்தில் in a hurry. அப்போ அவன் அத அவசரத்துல செய்தான் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? he did that in a hurry. he did that in a hurry. நெக்ஸ்ட் நீ ஏன் அவசரப்படுற? நம்ம கேட்போம்ல நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு. அது எப்படி கேட்கலாம்? பாருங்க ஏன் WH क्वेश्चन வந்திருக்கா? அப்ப அத ஃபர்ஸ்ட் எழுதணும் why. அடுத்து இங்க வந்து be verb யூஸ் பண்ணி நம்ம கேட்போம். சோ இங்க வந்து என்ன யூஸ் பண்ணணும்? இங்க சப்ஜெக்ட் நீன்னு வந்திருக்கு. நீனா you. you வந்திருக்கனால இங்க are யூஸ் பண்ணி தான் கேட்போம். ஓகே. அது சப்ஜெக்ட்ட பொறுத்து கேக்குறது. அடுத்து இது சப்ஜெக்ட் வரல அப்படினா y கிட்ட is போட்டா போதும். அப்போ why are you அடுத்து அவசரப்படுற in a hurry. ஓகே. அப்போ நீ ஏன் அவசரப்படுற அப்படின்னு கேக்குறதுக்கு எப்படி கேட்கலாம்? why are you in a hurry. why are you in a hurry. நெக்ஸ்ட் என்ன அவசரம்? இன்னும் முதல்ல சாப்பிட்ட விடு, நம்ம பொறுமையா இருந்து பேசிக்கலாம், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் தானே. அப்போ என்ன அவசரம்? என்ன முதல்ல சாப்பிட்ட விடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? பாருங்க என்ன அவசரம் இல்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோமா? அதுக்கு எப்படி எழுதணும்? what's the hurry. ஓகே. what's the hurry அப்படினா என்ன அவசரம். அடுத்து என்ன முதல்ல சாப்பிட விடு. இது எப்படி எழுதலாம்? அப்போ என்னை முதலில் சாப்பிட விடு. விடு அப்படின்னா ஒரு விஷயத்தை அலோ பண்ணு அப்படின்னு. அதுக்கு நம்ம let யூஸ் பண்ணுவோம். let. அடுத்து letக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் வரும். என்னை. சரியா? என்னை. அப்போ என்ன மென்ஷன் பண்ணும்போது me. அதுக்கு அப்புறம் verb வரும். verb எது? முதலில் சாப்பிடுறது. சாப்பிடுறது இங்கிலீஷ்ல eat. அடுத்து முதலில் first. let. அடுத்து ஆப்ஜெக்ட் யார நம்ம மென்ஷன் பண்றோமோ அவங்க. அடுத்துதான் verb. அந்த verb வந்து V1 present ஃபார்ம்ல இருக்கும். சரியா? இது வந்து இன்ஃபினிட்டிவ் ஃபார்ம்ல இருக்காது. verb மெயின் verb present ஃபார்ம்ல தான் இருக்கும். சரியா? அடுத்து ரிமைனிங் இருக்குது. அப்போ என்ன அவசரம்? என்ன முதல்ல சாப்பிட விடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? what's the hurry? let me eat first. ஓகே. what's the hurry? let me eat first. ஓகே. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. என்ன அவசரம்? அவங்க முதல்ல வெளிய போகட்டும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தானே. நமக்கு அவசரம் கிடையாது, அவங்களுக்கு அவசரம்னா அவங்க ஃபர்ஸ்ட் வெளிய போகட்டும் அப்படின்னு சொல்லுவோம் தானே. அப்போ என்ன அவசரம் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? what's the hurry. what's the hurry அப்படின்னா என்ன அவசரம்? அவங்க முதல்ல வெளிய போகட்டும். ஓகே. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன? அந்த டும் லாஸ்ட் போகட்டும், வரட்டும், தூங்கட்டும். அந்த டும் இருக்குல்ல அதுக்கு நம்ம வந்து let யூஸ் பண்ணுவோம். அதே போல ஒரு செயலை செய்ய அலோ பண்ணு, விடு அப்படின்னு சொல்லுவோம்ல. லாஸ்ட் அந்த விடு அப்படின்னு சொல்றதுக்கும் நம்ம let யூஸ் பண்ணுவோம். சரியா? அப்ப let. அதுக்கு அடுத்து என்ன வரணும்? யாரு நம்ம சொல்றோமோ அவங்க. அவங்க அப்படின்னா மற்றவங்கள நம்ம சொல்றோம், ஒன்றுக்கு மேற்பட்டவங்கள. அப்போ them ஆப்ஜெக்ட் தான் வரும். சரியா? இல்ல வந்து they வராது. theyனா சப்ஜெக்ட்.
சப்ஜெக்ட் வராது, லெட்டுக்கு அடுத்து ஆப்ஜெக்ட் தான் வரும். அப்ப them. அடுத்ததான் verb, மெயின் verb. verb எது? வெளியே போகட்டும், போகக்கூடிய செயல். போறதுக்கு இங்கிலீஷ்ல go. ஓகே. அடுத்து வெளியே, வெளியேனா out. அடுத்து முதலில் first. ஓகே. அப்ப இது எப்படி சொல்லலாம்? என்ன அவசரம், அவங்க முதல்ல வெளியே போகட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? What's the hurry? Let them go first. Okay. What's the hurry? Let them go first. Next. என்ன அவசரம், மெதுவா சாப்பிடு. நம்ம சொல்லுவோம்ல, என்ன அவசரம், மெதுவா சாப்பிடு. இது எப்படி சொல்லலாம்? என்ன அவசரம். What's the hurry? Okay. What's the hurry? என்ன அவசரம். அடுத்து மெதுவா சாப்பிட்டு. மெதுவா சாப்பிட்டா சாப்பிடுறதுக்கு இங்கிலீஷ்ல eat. மெதுவா slowly. ஓகே. அப்போ என்ன அவசரம், மெதுவா சாப்பிடு அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? What's the hurry? Eat slowly. What's the hurry? Eat slowly. Next. நீ ஏன் அவசரமா சாப்பிடுற? நம்ம கேட்போம்ல, நீ ஏன் இவ்ளோ அவசரமா சாப்பிடுற? இது எப்படி கேட்கலாம்? இது எப்படி கேட்கலாம்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே फ्रेंड्स, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.